இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் எதிர்க்கட்சிகள் அமளி காரணமாக 2வது வாரமாக முடங்கியுள்ளது. 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் விவகாரம், எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலை சபையில் பேச அனுமதிக்காதது, இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல பிரச்சினைகளை எழுப்பி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் லோக்சபாவில் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூச்சல் குழப்பத்தால் பலமுறை சபை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார். பிரதமர் மோடி லோக்சபாவில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதிலளித்து பேசியிருந்த காங்கிரஸ் எம்பிக்கள் சிலர் பிரதமரின் இருக்கைக்கு அருகே சென்று தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தமக்கு தகவல் கிடைத்ததாக தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் கடிதம் எழுதியிருந்தனர். ஜோதிமணி, சுதா உள்ளிட்ட காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் கையெழுத்து போட்டு அந்த கடிதம் எழுதப்பட்டிருந்தது. ஆளுங்கட்சியின் கட்டாயத்தின் பேரில் எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் மீது குற்றம் சாட்டுவது மிகுந்த துரதிருஷ்டவசமானது என்று அந்த கடிதத்தில் வேதனை தெரிவித்திருந்தனர். எங்களுக்கு வன்முறை மீது நம்பிக்கை இல்லை. லோக்சபாவுக்கு பிரதமர் வராததற்கு அச்சுறுத்தல் காரணம் இல்லை. எதிர்க்கட்சிகள் மீதுள்ள பயம்தான் காரணம். அச்சுறுத்தல் எங்கள் குரலை அமைதிப்படுத்த முடியாது. சபாநாயகர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என அந்த கடிதத்தில் தெரிவித்திருந்தனர். காங்கிரஸ் பெண் எம்பிக்களுக்கு போட்டியாக பாஜக பெண் எம்பிக்கள் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் ஒன்றை இன்று எழுதியுள்ளனர். அதில் 11 பெண் பாஜக எம்பிக்கள் கையெழுத்திட்டுள்ளனர். சபையில் கொடூரமான செயல்களை செய்து நமது ஜனநாயகத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்திய எதிர்க்கட்சி எம்பிக்கள் மீது உரிய விதிகளின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு பாஜக பெண் எம்பிக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அந்த கடிதத்தில் பாஜக பெண் எம்பிக்கள் குறிப்பிட்டுள்ள விவரம் வருமாறு: எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபாநாயகரின் மேஜையில் ஏறி காகிதங்களை கிழித்து சபாநாயகரை நோக்கி வீசியதை நாங்கள் பார்த்தோம். துரதிருஷ்டவசமாக சில பெண் உறுப்பினர்கள் ஆக்ரோஷமாக பதாகைகளை ஏந்தி சென்றனர். அவர்கள் பிரதமரின் இருக்கையை சுற்றி வளைத்தது மட்டுமல்லாமல் மூத்த அமைச்சர்கள் அமர்ந்திருக்கும் பகுதிக்குள்ளும் நுழைந்தனர். எதிர்க்கட்சி எம்பிக்கள் முன் எப்போதும் இல்லாத வகையில் சபை நடவடிக்கைகளை சீர்குலைத்தனர். நமது ஜனநாயகத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்திய எதிர்க்கட்சி எம்பிக்கள் மீது உரிய விதிகளின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் பாஜக எம்பிக்கள் குறிப்பிட்டுள்ளனர். மக்களவையின் புனிதம் மற்றும் கண்ணியத்தை நிலைநிறுத்தி பாதுகாத்த சபாநாயகருக்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அந்த கடிதத்தில் பாஜக எம்பிக்கள் தெரிவித்துள்ளனர்.